வணக்கம். நேரடி விற்பனை துறையில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. ஆனா அந்த பணத்தை வச்சு எப்படி ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு எந்த மந்திரமும் தேவையில்லைங்க. ஸ்மார்ட்டான நிதி மேலாண்மை அது ஒண்ணு மட்டும் போதும். வாங்க அந்த ரகசியத்தை ஒன்னொன்னா நாம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, விஷயமே இங்க தான் இருக்கு. நீங்க மாசம் எவ்ளோ சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. அந்த பணத்தை நீங்க எப்படி கையாள்றீங்க, எப்படி நிர்வகிக்கிறீங்கன்றது தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதுதான் ஒரு சாதாரண விற்பனையாளருக்கும் ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குற உங்களுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல வெறுமன சம்பாதிக்கிறதுக்கும் உண்மையான செல்வம் சேர்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாப்போம். அடுத்து உங்க பிசினஸோட கணக்கு வழக்க ஒரு திசை காட்டி மாதிரி எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறமா வரியே ஒரு நண்பனா மாத்தி லாபத்தை திரும்ப முதலீடு செஞ்சு உங்க எதிர்காலத்தையே பாதுகாக்கிற வரைக்கும் ஒரு முழுமையான வழிய பார்க்க போறோம். ரெடியா? வாங்க போலாம். நேரடி விற்பனையில ஜெயிக்கிற பலர்கிட்ட ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கு. மாசம் மாசம் பார்த்தா நல்ல வருமானம் வரும். ஆனா மாச கடைசியில கையில ஒண்ணுமே நிக்காது. பணம் வருது, ஆனா அது எங்க போகுதுன்னே தெரியலன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். இந்த நிலைமையில நீங்க எப்பவாச்சும் இருந்திருக்கீங்களா? அந்த பணக்குழப்பத்துக்கான தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். கணக்கு வழக்குல தான். அக்கவுண்டிங்ன்றது ஏதோ ஒரு போர் அடிக்கிற விஷயம் இல்ல. யோசிச்சு பாருங்க, உங்க பிசினஸ் ஒரு பெரிய கப்பல் மாதிரி. அந்த கப்பலுக்கு வழி காட்டுற ஒரு திசை காட்டி தான் இந்த கணக்கு. அந்த திசை காட்டிய சரியா படிக்க கத்துக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி. ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ் ஓனரா நீங்க மாறணும்னா செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான காரியம் இதுதான். ரூல் நம்பர் 1. உங்க சொந்த செலவையும் பிசினஸ் செலவையும் எப்பவுமே ஒன்னா கலக்காதீங்க. வீட்டு செலவுக்கு ஒரு அக்கவுண்ட், பிசினஸ் செலவுக்கு ஒரு அக்கவுண்ட். இதுதான் நிதி ஒழுக்கத்தோட அஸ்திவாரம். இத மட்டும் சரியா செஞ்சுட்டா பாதி கிணறு தாண்டின மாதிரி. அடுத்து நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப சிம்பிளான பழக்கம். ஆனா இதோட சக்தி ரொம்ப பெருசு. ஒவ்வொரு மாசமும் ஒரு சின்ன டைரி எடுத்துக்கோங்க. உங்க பிசினஸ்க்குள்ள வர ஒவ்வொரு ரூபாயையும் வெளிய போற ஒவ்வொரு ரூபாயும் அதுல எழுதுங்க. மாச கடைசியில அதை எடுத்து பார்க்கும்போது உங்க பிசினஸோட ஹெல்த் ரிப்போர்ட் உங்க கண் முன்னாடி தெளிவா நிக்கும். அப்போ நிகர லாபம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, கடைசியா உங்க பாக்கெட்ல என்ன நிக்குதோ அதுதான் நிஜ லாபம். வர்ற மொத்த பணத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இல்ல. பிசினஸ்க்காக செஞ்ச எல்லா செலவும் போனதுக்கு அப்புறம் உங்க கையில நிஜமா என்ன நிக்குதோ அதுதான் உங்க வெற்றி. இத சரியா கணக்கு போட்டா மட்டும்தான் அடுத்த கட்ட வளர்ச்சியை பத்தி யோசிக்கவே முடியும். அடுத்து வரி. ஐயோ, வரியான நிறைய பேர் இதை ஒரு பாரமா பாக்குறாங்க. ஆனா உண்மையிலே இது ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ்மேனா உங்களுக்கான அடையாளாட்ட மாதிரி, ஒரு கௌரவம். சரியா வரி கட்டுறது மூலமா நீங்க உங்க பிசினஸோட நம்பகத்தன்மையை இந்த உலகத்துக்கே சொல்றீங்க. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது 2 வரி தான். ஒன்னு ஜிஎஸ்டி. உங்க வியாபாரம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும்போது இத பதிவு செய்யணும். இன்னொன்னு வருமான வரி. உங்க லாபத்துக்காக அரசாங்கத்துக்கு நீங்க கட்டுற பங்கு. இத ஒவ்வொரு வருஷமும் கணக்கு காட்டிட்டா நீங்க ரொம்பவும் தெளிவா இருக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன், கேளுங்க. நீங்க சரியா ஜிஎஸ்டி கட்டும்போது உங்க பிசினஸ்க்காக நீங்க வாங்கின பொருட்களுக்கு நீங்க ஏற்கனவே கட்டின வரிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்க முடியும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். சரியா வரி கட்டினா உங்க பணம் உங்களுக்கே திரும்ப வரும். இது ஒரு சூப்பரான சேவிங்ஸ் டெக்னிக் இல்லையா? பாத்தீங்களா? சரியா வரி கட்டுறது வெறும் கடமை இல்ல, அது ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் மூவ். இது உங்க நிதி நம்பகத்தன்மைய ரொம்பவே பலமாக்குது. நாளைக்கு உங்க பிசினஸ பெருசாக்க ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டீங்கன்னா உங்க டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ் தான் உங்களுக்காக பேசும். லோன் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகே, இது வரைக்கும் பணத்தை எப்படி சரியா கணக்கு பாக்குறது, வரிய எப்படி ஒரு பலமா மாத்துறதுன்னு பார்த்தோம். இப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க கையில நிக்கிற அந்த லாபத்தை உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கான ஒரு ராக்கெட் எரிபொருளா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க செய்யக்கூடிய முதல் மற்றும் மிகச்சிறந்த முதலீடு எது தெரியுமா? அது உங்க மேல நீங்க பண்றதுதான். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கோங்க, ஒரு பயிற்சி வகுப்புக்கு போங்க. ஏன்னா மத்ததெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகலாம். ஆனா உங்க அறிவு தான் உங்ககிட்ட எப்பவும் இருக்க போற மிகப்பெரிய சொத்து. ரெண்டாவதா, டெக்னாலஜிய உங்க டீம்ல ஒரு முக்கியமான ஆளா சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஸ்மார்ட் போன், உங்க கஸ்டமர்ஸ் லிஸ்ட அழகா நிர்வகிக்கிற ஒரு சாஃப்ட்வேர், இதெல்லாம் உங்க வேலையை சுலபமாக்கும், உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும், உங்களை ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் தொழில்முனைவோரா மாத்தும். மூணாவதா, உங்க ஸ்டாக். முக்கியமான பொருட்களை எப்பவும் கையில வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் ஒரு பொருள் கேட்ட அடுத்த நிமிஷம் இருக்கு சார்னு சொன்னீங்கன்னா அது உங்க மேல ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கும். வாடிக்கையாளர் திருப்தி தான் உங்க பிசினஸோட ஆக்சிஜன் மாதிரி.
இப்போ நாம நம்ம பயணத்தோட கடைசி ஆனா மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச லாபத்தை வச்சு உங்களுக்காகவும் உங்க அன்பான குடும்பத்துக்காகவும் ஒரு பாதுகாப்பான நிம்மதியான எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாமா? சரி, லாபம் வந்தாச்சு. அது எப்படி பிரிக்கிறதுன்னு குழப்பமா இருக்கா? இதோ ஒரு அருமையான ஃபார்முலா. உங்க நிகர லாபத்தை 100 ரூபாய் நினைச்சுக்கோங்க. அதுல 40 ரூபாய திரும்பவும் பிசினஸ்ல போடுங்க. அப்பதான் அது வளரும். 30 ரூபாய உங்க எதிர்காலத்துக்காக சேமிங்க. மீதி 30 ரூபாய உங்க சொந்த தேவைகளுக்காக எடுத்துக்கோங்க. இது பிசினஸ், சேமிப்பு, வாழ்க்கை மூணையும் பேலன்ஸ் பண்ற ஒரு சூப்பர் வழி. உங்க நிதி பாதுகாப்பு கோட்டைக்கு இந்த 3 தூண்களும் ரொம்ப முக்கியம். 1 அவசரகால நிதி. இது திடீர்னு வர புயல சமாளிக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. 2 காப்பீடு. இது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேலி. 3 நீண்டகால முதலீடுகள். இது உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வச்சு செல்வத்தை உருவாக்குற ஒரு மேஜிக் மிஷன். இந்த 2 விஷயத்தையும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல உங்க பிசினஸ் நிதி நிலைய உங்க குடும்பத்துக்கிட்ட வெளிப்படையா பேசுங்க. அவங்க ஆதரவு உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். 2வது, அதிக வட்டி கடனை நோக்கி ஓடாதீங்க. உங்க லாபத்திலிருந்தே பொறுமையா ஆனா உறுதியா உங்க பிசினஸ வளருங்க. மெதுவா போனாலும் நிலையா போறதுதான் புத்திசாலித்தனம். நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தோட சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு. வரிய சரியா கற்றதும் லாபத்தை புத்திசாலித்தனமா முதலீடு செய்யறதும் தான் ஒரு சாதாரண பிசினஸ ஒரு உண்மையான சாம்ராஜ்யமா மாத்துறதுக்கான ஒரே வழி. இதுல எந்த மாற்று கருத்துக்கோ இடமே இல்ல. சரி, நாம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். அத உடனே பயன்படுத்த இதுதான் சரியான நேரம். இப்போவே உங்க போன மாச கணக்க எடுத்து பாருங்க. ஒரே ஒரு தேவையற்ற செலவு அது எதுன்னு கண்டுபிடிச்சு அடுத்த மாசத்துல இருந்து அதை நிறுத்துங்க. இந்த சின்ன முதலடிதான் நீங்க கட்டப்போற பெரிய நிதி சாம்ராஜ்யத்துக்கான முதல்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள்.